திறக்கப்படுகிற பொழுது சிறைச்சாலையின் ஒரு கதவு மூடப்படுகிறது சொன்னார். எனவே நூலகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாப்பாட்டு விஷயத்தில் தயவு செய்து கவனமா இருங்க. நல்லா சாப்பிட்டாதான் நல்லா ஓய்வு எடுக்க முடியும். நல்லா ஓய்வு எடுத்தாதான் படிப்புல கவனம் செலுத்த முடியும். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல நைட்டு 1:30 மணிக்குங்க ரோட்டு ஓரத்துல பச்சை லைட்டு கட்டி கொத்து புரோட்டா போடுறாங்க. அந்த மியூசிக்க பாருங்க. டட்டன் டடன் டட்டன் டட்டன் டடன் டட்டன் டட்டன் டடன் டட்டன் டன் 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 போறான். ஆம்புலன்ஸ் போகுது. நைட்டு 1:45 மணிக்கு கொத்து புரோட்டாவை மாடு வைக்கிறதுங்கிற மாதிரி மேஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்ப செரிமானம் ஆகும்? குழந்தை செல்வங்கள் நல்ல உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சீருடையில் வருகிறீர்கள். அதே போல வீட்டிலும் டிரெஸ் விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் சொல்ற ஒருத்தரை உங்க ஏரியாவுக்கு வராரான்னு சொல்றீங்களா? உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்ட ஏரியாவுக்கு ஓடாத டிவி வாங்குறோம், ஓடாத கிரைண்டர் வாங்குறோம், ஓடாத மிக்சி வாங்குறோம். என் வண்டியை பார்த்து ஓடாத டிவிஎஸ் 50 வாங்குறோம் பாரு. தினமும் காலையில 8 மணிக்குங்க. ஒரு நாள் பாக்குறேன் காலையில 8 மணிக்கு மறுபடியும் வந்து ஆரம்பிச்சாரு. ஓடாத டிவி வாங்குறோம், ஓடாத கிரைண்டர் வாங்குறோம், ஓடாத மிக்சி வாங்குறோம், ஓடாத டிவிஎஸ் வாங்குறோம்னு. ஏங்க 1.5 மணி நேரமா வண்டி ஓடல, 10 பேர் பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. உங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களை மனதில் நிறுத்தி நீங்கள் வாழ்க்கையில பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அம்மா சிரிக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை வருதா இல்லையா? குழந்தைங்க போனோன்னு சண்டை போடுங்க, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. மிமிக்கிரி பலகுரல்னு வேற சொல்லிவிட்டாரு ஐயா. வேக வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மேஜர் சுந்தரராஜ மாதிரி பேசுறேன். அத ஆண்களுக்காக தான் மெயினா அவர் குரல்ல பேசுறேன். அது எப்படின்னு பாருங்க. அன்பான வணக்கம். பொதுவா குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வராம இருக்கணும்னா ஆம்பளைங்க 2 விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை உயிரை போனாலும் காப்பாற்றணும். பாயிண்ட் நம்பர் 2, எந்த காரணத்தை முன்னிட்டோ மனைவிக்கு வாக்குறுதியை கொடுக்கப்படாது. ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. பெண்கள் சிரிக்கிறத பார்த்தா இந்த ஏரியால கணவன் மனைவி சண்டை வரும்னு நினைக்கிறேன். 9 to 10 சண்டை ஆரம்பிங்க. இப்ப என் ஒய்ஃப் எல்லாம் கோச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் முடியுதா, சனிக்கிழமை கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை வருவாங்க. வரும்போது எங்க அத்தை சுட்டு கொடுக்குற பலகாரமா எடுத்துட்டு வருவாங்க. அதனால கோச்சிக்கிட்டு போனாலும் நான் கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் கோச்சிக்கிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல அடுத்த மினி பஸ்ல வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, நான் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், எங்க அம்மா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் தயவு செய்து சண்டை. ஒரு அம்மா சிரிக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை வருதா இல்லையா? குழந்தைங்க போனோன்னு சண்டை போடுங்க, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. மிமிக்கிரி பலகுரல்னு வேற சொல்லிவிட்டாரு ஐயா. வேக வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மேஜர் சுந்தரராஜ மாதிரி பேசுறேன். அத ஆண்களுக்காக தான் மெயினா அவர் குரல்ல பேசுறேன். அது எப்படின்னு பாருங்க. அன்பான வணக்கம். பொதுவா குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வராம இருக்கணும்னா ஆம்பளைங்க 2 விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை உயிரை போனாலும் காப்பாற்றணும். பாயிண்ட் நம்பர் 2, எந்த காரணத்தை முன்னிட்டோ மனைவிக்கு வாக்குறுதியை கொடுக்கப்படாது. ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. பெண்கள் சிரிக்கிறத பார்த்தா இந்த ஏரியால கணவன் மனைவி சண்டை வரும்னு நினைக்கிறேன். 9 to 10 சண்டை ஆரம்பிங்க. இப்ப என் ஒய்ஃப் எல்லாம் கோச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் முடியுதா, சனிக்கிழமை கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை வருவாங்க. வரும்போது எங்க அத்தை சுட்டு கொடுக்குற பலகாரமா எடுத்துட்டு வருவாங்க. அதனால கோச்சிக்கிட்டு போனாலும் நான் கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் கோச்சிக்கிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல அடுத்த மினி பஸ்ல வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, நான் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், எங்க அம்மா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் தயவு செய்து சண்டை எல்லாம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுனா. இந்த ஸ்கூலுக்கு வந்தோடனே நானும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கலையே அப்படின்னு ஏற்பாடு இருந்தது. நான் மத்தியானமே கும்பகோணத்துக்கு வந்துட்டேன்.
அங்க ஒரு சைவ ஹோட்டல்ல முருங்கைக்காய் சாம்பார்லாம் வச்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு வந்தேன். உண்மையிலே இங்க வந்து பார்த்தோன்னே இவ்வளவு அருமையான குழந்தைகள்லாம் மேக்கப் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். இந்த மாதிரி அவரு பேசுவார். இந்த மாதிரி